பகவான் பரசுராமர் அதர்மம் புரிந்த சத்திரியர்களை அழித்த பிறகு அனைத்தையும் தானம் செய்துவிட்டு ஒரு காட்டில் உள்ள ஆசிரமத்தில் தங்கினார். அப்போது பரத்வாஜ முனிவரின் மகன் தன் பாலிய நண்பன் துருபதனால் கைவிடப்பட்டு ராஜ்யமும் செல்வமும் சீடர்களும் இல்லாது மனச்சோர்வுடன் நிறைவேறாத கனவுகளுடன் வந்தார் துரோணர். துரோணர் அங்குள்ள பரசுராமர் ஆசிரமத்திற்கு அருகே வந்தார். ஏழை பிராமணர் தோற்றத்தில் இருந்த துரோணரை, என்னிடம் உனக்கு தானமாக கொடுக்க ஒன்றுமில்லை, நான் அனைத்தையும் தானம் செய்து விட்டேன் என்றார் பரசுராமர். துரோணர், நடந்தவற்றை கூறி எனக்கு தானம் வேண்டாம் குருவே, மாறாக எனக்கு போர்க்கலைகளை கற்றுத்தாருங்கள் என்றார். துரோணா, நான் சத்திரிய குலத்திற்கு கற்றுத் தரமாட்டேன், நீ சத்திரியன் என்றால் போய்விடு. இல்லை, நான் ஒரு பிராமணன் என்று கூறினார் துரோணர். அதற்கு பரசுராமர் தன் கம்பீர பார்வையுடன், உன்னால் போர்க்கலைகளை கற்றுக்கொள்ள முடியுமா? அது அவ்வளவு எளிதல்ல. நான் வைக்கும் சோதனையில் நீ வெற்றி பெற்றால் மட்டுமே நான் உனக்கு போர்க்கலைகளை கற்றுத் தருவேன்